ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு தோசைக்கு ஏற்ற ஒரு முட்டை தொக்கு தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு 2 முட்டைக்கான அளவு தான் செய்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. ஒரு 4 முட்டை எடுத்தால் 2 வெங்காயம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்குங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வந்து கழுவி வச்சுருக்கிறேன், கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டேன். தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகட்டும். அதுக்கான தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டேன். வீடியோ எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழைவாக வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு குழைவாக வெந்துருச்சு. இன்னும் குழைவாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அந்த கரண்டி வச்சு நான் சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி, ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் வந்து சேர்த்துங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நம்ம தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் அதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இந்த டைமில் வந்து காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொதிச்ச பிறகு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுடலாம். இது பாருங்கள், முட்டை நல்லா வெந்த பிறகு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை வந்து ஒரு நீச்சு ஸ்மெல் மாதிரி வரும். சரியாக வேகலைன்னா அந்த மாதிரி வரும். அந்த ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, இது நல்லா ஒரு பக்கத்து வந்த பிறகு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டேஸ்ட்டான ஒரு முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லி எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.